எல்லாருக்கும் மிருகங்களை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நாய், பூனை அல்லது கிளி, புறா இது எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. ஏன்னா நாய் வந்து நன்றி உடையதுங்க. அதுக்கு சாப்பாடு போட்டு பாருங்களேன், நீங்கள் சாகுற வரைக்கும் நன்றி உணர்வுடன் வந்து இருக்கக்கூடியதுங்க. நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், கவலைகள், துன்பம், கஷ்டம் எல்லாத்தையும் அது உள்வாங்கி கொள்ளுமாங்க, அது ஏற்றுக்கொள்ளுமாங்க. இறைவனிடம் வேண்டுமா, என்னுடைய எஜமான் நல்லா இருக்கணும், அவருக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகணும் அப்படின்னு பிரார்த்திக்குமாங்க. அவர் சரியாக இருந்தால் தான் எனக்கும் உணவு கிடைக்கும், நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்திக்குமாங்க. ஏன்னா நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு வேறு எதுட்டையும் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. சாப்பாடு போட்டு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா நாய் மீது பாசமாக இருக்கக்கூடியவங்க, நாய் வளர்க்கக்கூடியவங்க உண்மையிலேயே இயற்கையாகவே அவங்களுக்கு இலகிய மனசும் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக